அப்ப கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இந்த 3 சூழ்நிலையும் வாங்குகிழித்து கண்டுகிழித்து ஜீவனத்தில் பெறுங்கள். இவை 3ஐயும் எப்படி மேற்கொண்டால் அவருக்கு விசுவாசம் எப்படி அவரை சோதித்தான் பார்ப்போம். அதனை பார்க்கிறோம். இந்த ஆலோசனை நம்மளுடைய மார்க்க சிகிச்சைகளையும் கண்களை நிச்சயங்களையும் தெரிஞ்சிருக்கிறீர்கள் எளிதாக தடுக்க முடியும். சரிங்களா? பாவம் இயேசுக்கு எப்படி சோதனை ஏற்படுகின்ற படிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அப்ப என்ன அவரு 40 நாள் சாப்பிடல. 3 பேரும் 3 நாள் சாப்பிடலாம். 2 வேளை சாப்பிடணும். உடல் மனது எப்ப சாப்பிடல 40 நாள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டு சோதனைக்கு வெளிவருகிறார். அப்போது பிசாசு சொல்றான், இப்பதான் உங்களுக்கு பணம் வந்துட்டு கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்க. காரணம் இதுதான் மாநிலத்தின் இச்சை. என்றால் முதலில் உன்னை பார்த்துக்கொள் ஊழியம் செய்கிறது. அதனால சுயநலத்தை தூண்டுவது. சுயநலமாக இரு, ஊழியம் செய்யலாம். முன்னணி பார்க்காமல் இயற்கை மக்களுக்கு செய்ய ஊழியம். முன்னணி பதப்படுத்திய முன்னணி கேர் எடுத்துக்க. ஆனால் இயற்கை சிறுத்தா பூமி வந்தது தேவனுடைய ராஜ்யத்தில். ஆனால் மனிதனுக்கு சுயநலம் நுழைந்துவிட்டால் எல்லா வகையான பாவங்களும் அவங்களுக்கு எதிராக நுழைந்துவிடும். எல்லாம் செய்யலாம். எனக்கு தேவை என் குடும்பம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் மாத்துக்கப்பா குடும்பம் இருக்காரு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நீ தான் வெளியே இருக்கிற இந்த தேவையில்லாத மாமிசையை திணிப்பார்கள் பிசாசர்களும் இயேசு இருக்காங்க. இல்ல இப்ப நீ தேவனுடைய ஆசிரியத்தை பெற்று விட்டாய். உனக்கு பசி இருக்கு. நீ கல்ல அப்பமாக்கி சாப்பிடு. நீ ஆசிரியத்தை உனக்கென்று நீ பயன்படுத்து. சுயநலமாக வாழு சொல்கிறார். இல்ல, மனுஷன் அப்பத்தால் மட்டுமல்ல தேவனுடைய வாக்கினாலும் பயன்படுத்து அந்த இடத்துல பேசுவாரு. ஆனா நமக்கு இங்க என்ன சொல்லுவது?